ஹமாஸ் அமைப்பினர் இடையே ஏற்பட்டுள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு இந்தியா வரவேற்பு. அனைத்து பிணை கைதுகளையும் விடுவிக்கவும் போர் நிறுத்தம் செய்யவும் வலியுறுத்தல். செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தி பிரச்சாரம் செய்யும் போது அதை வெளிப்படையாக குறிப்பிட வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அரசியல் கட்சிகளுக்கு சுற்றறிக்கை. அனைத்து அரசியல் கட்சிகளும் பிரச்சாரத்தின் போது கண்ணியம் மற்றும் நல்லொழுக்கத்தை பேணி காக்க வேண்டும் என்று வலியுறுத்தல். இந்தியா வந்துள்ள சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முகரத்னத்திற்கு ஜனாதிபதி மாளிகையில் சிகப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. சிறிய நாடான சிங்கப்பூர் மற்றும் மிகப்பெரிய நாடான இந்தியா இடையே உறவு வலுவாக உள்ளது என்று அதிபர் தர்மன் சண்முகரத்னம் கருத்து. இந்தியாவின் விண்வெளி திறன்களை உயர்த்திய இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்துக்கள். ஸ்பேடெக்ஸ் திட்டத்தின் வெற்றியானது இந்திய விண்வெளி திட்டத்தில் புதிய வரலாற்று மைல்கல்லை எட்டியுள்ளது என இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து. லட்சத்தீவு கவரட்டி அருகே இந்திய பெருங்கடலில் படகில் சிக்கி தவித்த 57 பேர் பத்திரமாக மீட்பு. கவரட்டி அருகே இந்திய பெருங்கடலில் பழுதான படகில் இருந்த 57 பேரையும் இந்திய கடலோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டனர். டெல்லியில் வீழ்ச்சிக்கும் அழிவுக்கும் கெஜ்ரிவால் பொறுப்பேற்காமல் தவிர்த்து வருவதாக பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் குற்றச்சாட்டு. ரூபாய் 2026 கோடி ஊழல் அம்பலப்படுத்த சிஏஜி அறிக்கை குறித்து பதில் கூறவில்லை என்றும் காட்டம். செங்கல்பட்டு மாவட்டம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு 50,000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பறவைகள் வருகை. தொடர் விடுமுறையொட்டி பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து பறவைகளை ரசித்து செல்கின்றனர். பழனி அருகே நெய்க்காரப்பட்டி ஜல்லிக்கட்டு போட்டியை உற்சாகமாக கண்டுகளித்த வெளிநாட்டினர். துள்ளி வந்த காளைகளை வீரர்கள் பாய்ந்து அடக்க முயன்ற காட்சி காண்போரை வியக்கச் செய்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டாங்குளம் அருகே விழுதவாடி ஏரியில் 3 இளைஞர்களின் உடல்கள் அழுகிய நிலையில் மீட்கப்பட்ட விவகாரம். இளைஞர்கள் 3 கொலை செய்யப்பட்டுள்ளதாக கூறி குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்து குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் வாலஜாபாத் செங்கல்பட்டு சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. சென்னை மற்றும் புறநகரில் ஒரு சில பகுதிகளில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் தகவல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.